ஸோ ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ கால்சியம் பற்றி பார்த்தோம். கால்சியம் மட்டும் நமக்கு போதுமா அப்படின்னு இல்லை. எதை எடுத்துக்கணும், எதை எது எடுத்துக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே சமயத்தில் நமக்கு விட்டமின் டி தேவை. ஸோ நம்ம உடம்புல இதெல்லாம் எடுத்துக்கிறோன்னா இது எது வழியாக போகும்னா இன்டெஸ்டைன் வழியாக தான் நமக்கு பாடிக்கு அப்சார்ப் ஆகும். விட்டமின்ஸில் 4 ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் இருக்குது. ஓகே சார். ஏ, டி, இ, கே இந்த 4ம் வந்து ஃபேட் சாலிபிள் விட்டமின் சொல்லுவோம். அதில் இந்த டியோட ரோல் வந்து ஸ்கின் ஷுட் பி எக்ஸ்போஸ் டு சன்லைட். டேன் ஆயிடுமே சார். 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் எக்ஸ்போஸ் ஆகிறதால ஒன்றாங்க. அதேமாதிரி சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு சன்னில் போகிறதும் நோ யூஸ். ஓகே, உடம்புல இருக்க கால்சியம் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து போன்ஸ்லேயும் பற்கர்லேயும் தான் இருக்குன்னு நினைப்போம். இட் இஸ் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் மசில்ஸ். எல்லாத்துலேயுமே கால்சியம் இருக்குது. ஹார்ட்டும் ஒரு மசில் தான். 24 ஹவர்ஸும் ஒரு வேலை செய்கிற ஒரு மசில் தான் ஹார்ட்டு. அந்த மசில் வேலை செய்யறனாலும் கால்சியம் தேவை. வீட்டில் செய்கிற இயற்கை உணவுகள் தான் பெஸ்ட்டு. அதுக்காக ஹோட்டல்லே சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லலை. ஒகேஷ்னலாக சாப்பிட்லாம். ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்து சாப்பிட்லாம். இதை தாண்டி நம்ம தவிர்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆல்கஹால் ஸ்மோக்கிங் தாண்டி இந்த சோடா ட்ரிங்க்ஸ், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாமே வந்துட்டு பிராண்டிங் நம்ம சொல்ல வேண்டாம். பட் எல்லா விதமான கூல் ட்ரிங்க்ஸும் நம்ம வந்து சோடா ட்ரிங்க்ஸு எல்லாத்தையுமே வந்து டெஃபினட்டாக வி ஷுட் அவாய்ட். ஸோ இது எல்லாமே பேட் ஃபார் ஹெல்த். ஸோ ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ கால்சியம் பற்றி பார்த்தோம். கால்சியம் மட்டும் நமக்கு போதுமா அப்படின்னு இல்லை. எதை எடுத்துக்கணும், எதை எடுத்துக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே சமயத்தில் நமக்கு விட்டமின் டி தேவை. ஸோ நம்ம உடம்புல இதெல்லாம் எடுத்துக்கிறோன்னா இது எது வழியாக போகும்னா இன்டெஸ்டைன் வழியாக தான் நமக்கு பாடிக்கு அப்சார்ப் ஆகும். இந்த அப்சார்ப்ஷனுக்கு இந்த விட்டமின் டி கண்டிப்பாக தேவை. விட்டமின்ஸில் 4 ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் இருக்குது. ஏ, டி, இ, கே இந்த 4ம் வந்து ஃபேட் சாலிபிள் விட்டமின் சொல்லுவோம். அதில் இந்த டியோட ரோல் வந்து அன்இமேஜினபிளாக இருக்கும். கேட்டாலே ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரியாது. இதில் இன்னொரு சங்கடமான விஷயம் என்னென்னா இதில் வந்து டயட்ரி சோர்ஸஸ் ரொம்ப கம்மி. ஓகே. ஸோ கொஞ்சம் ஆரஞ்சஸ்ஸு, கொஞ்சம் பல்சஸ்ஸு இந்த மாதிரி சீரியல்ஸ் இதில் மினிமலான அமௌண்ட் கிடைக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நல்லி எலும்பு சூப்பு, பிரண்டை துவையல் இதில் கொஞ்சம் கிடைக்கும். பட் அதை தாண்டி பார்த்தோம்னா டயட்ரி சோர்ஸஸ் ரொம்ப கம்மி. நேச்சுரலாக நமக்கு கிடைக்குமா அப்படின்னா எஸ், வெயில், சன்லைட், சன்ஷைன் விட்டமின் சொல்லுவாங்க. இது சன்ஷைன் விட்டமின் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து நம்ம ஸ்கின்னில் D2 அப்படிங்கிற விட்டமின் இருக்கும். ஓகே சார். 7-டிஹைட்ராக்சி கொலஸ்ட்ரால் அப்படின்ற ஃபார்மில் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம சன்லைட்டில் எல்லா நேரத்துலையும் நமக்கு அது கிடைக்குமானா அதுவும் கிடையாது. ஓகே. அது வந்து இந்த அல்ட்ரா வயலட் பி ரேஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆனால் தான் கிடைக்கும். அது எந்த நேரத்தில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு குறிப்பாக வந்து மார்னிங் 10லேருந்து ஆஃப்டர்நூன் 3 நல்ல உச்சி வெயில் சொல்றீங்க சார். உச்சி வெயில் நீங்க சொல்ற டைமிங்கே தான் இருக்கு சார். எல்லாம் 10 மணிக்கு ஆபீஸ்ல சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்துடுவாங்க. அங்க வெளிய போறதே இல்ல. வெளிய போறதே ஒரு 7-8 மணி ஆயிடுது. சோ அந்த மாதிரி வெயில வந்து மக்கள் பாதி பேர் பார்த்திருக்கவே மாட்டாங்க. இது பிராக்டிகல் டிஃபிகல்ட்டி. பட் நிறைய பேர் சொல்லுவாங்க மார்னிங்ல வெயில் நல்லது, ஈவினிங் வெயில் நல்லது, காலை வெயில் ஈவினிங் இதெல்லாம் வந்து ஸ்கின்னுக்கு நல்லது தான். பட் விளையாடுறதுக்கு நல்லது தான். பட் அதில் நமக்கு வந்து அந்தளவுக்கு விட்டமின் டிங்கிறது கிடைக்குமானா ஆன்சர் இஸ் நோ. ஓகே. எஸ், எஸ்பெஷலி ஆஃப்டர் பேண்டமிக் நிறைய பேர் சன்லைட்டுக்கு வரவே இல்லை வெளியே. எஸ். அதுவும் அதிகமாக வெயில் அடிக்கும் போது வரமாட்டாங்க. நீங்கள் சொன்ன டைம் அந்த உச்சி வெயிலெல்லாம். பட் அந்த நேரத்தில் மட்டும்தான் நமக்கு வந்து சன்லைட் எக்ஸ்போசர் தேவை. அதுவும் வந்து நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு போனால் யூஸ் இல்லை. ஓகே சார். ஸ்கின் ஷுட் பி எக்ஸ்போஸ் டு சன்லைட். டேன் ஆயிடுமே சார். 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் எக்ஸ்போஸ் ஆகிறதால ஒன்றும் ஆகாது. ஒன்றும் ஆகாது. ஜஸ்ட் இட்ஸ் அ பிக்மெண்டேஷன் தானே. ஸோ அதனால ஒன்றும் நமக்கு பாதிப்பு வராது. அதேமாதிரி சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு சன்னில் போகிறதும் நோ யூஸ். ஸோ அதுவும் தவறான ஒரு ஹேபிட்டு. பேர் பாடியில் போகணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து விட்டமின் டி கிடைக்கும். எஸ், கண்டிப்பாக. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ராட் கண்ட்ரீஸில் குளிர் பிரதேசங்களில் குளிர் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா எப்படா இந்த சாட்டர்டே சண்டே வரும், எப்படா சன்லைட் வரும்னு வெயிட் பண்ணுவாங்க. பீச்சை நோக்கி எல்லாரும் ஓடுவாங்க, படுத்துருவாங்க. ஸோ அந்த சன் பாத்துக்கு வந்து அவங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தேவைப்படுது. வை இட் இஸ் ஸோன்னா அது வந்து ஸ்கின் வழியாக வந்து D2 இருக்கிறத அதை லிவர் கொண்டு போகும். லிவர் கொண்டு போய் D3 மாற்றும். அது கிட்னி கொண்டு போகும். அது D4 மாற்றும். அந்த D4ன்னு சொல்கிற அந்த கால்சிட்ரையால் அதுதான் வந்து ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் விட்டமின் டி. இதனோட ரோல் என்னன்னு பார்த்தோம்னா இது மெக்னீஷியம் அப்படிங்கிற ஒரு அயன் மூலம் ஆக்டிவேட் ஆகி இன்டெஸ்டைன் போய் நம்ம சொன்னோம் இல்லையா அந்த உணவு இது எல்லாம் போகுது இல்லையா, அதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ்
தாது பொருட்களை அப்சார்ப் பண்ணுறதே இந்த விட்டமின் டி தான். ஓகே. ஸோ நாட் ஒன்லி கால்சியம், மெக்னீஷியம், ஜிங்க்கு, இந்த மாதிரி எல்லா விதமான தாது பொருட்களை இன்டெஸ்டைன்லேருந்து அப்சார்ப் பண்ணுறதும் இது தான். அதே சமயத்தில் கொஞ்சம் தவறான முறையில் இந்த நார்மலான அப்சார்ப் ஆகாத வெளியில் போகக்கூடியது எது வழியாக போகும்? கிட்னி வழியாக போகும். ஸோ அங்கே போயிட்டு அந்த ரீனல் டியூபிள்ஸில் வெளியில் வேஸ்ட்டாக போகாமல் இதெல்லாம் திருப்பி ரீஅப்சார்ப் பண்ணக்கூடியதும் இந்த விட்டமின் டி தான். ஓகே. ஸோ பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன் இஸ் இட்ஸ் நாட் ஒன்லி இன்டெஸ்டைனல் அப்சார்ப்ஷன், இட் இஸ் கிட்னி ரீஅப்சார்ப்ஷன். ரெண்டுமே விட்டமின் டியோட ரோல். ரெண்டாவது, இது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அந்த விட்டமின் டி வந்து இந்த போன்ஸில் வந்து கால்சியம் இருக்கு இல்லையா? ஸோ உடம்புல இருக்க கால்சியம் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து போன்ஸ்லேயும் பற்கர்லேயும் தான் இருக்குன்னு நினைப்போம். இட் இஸ் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் மசில்ஸ். எல்லாத்துலேயுமே கால்சியம் இருக்குது. ஸோ ஹார்ட்டும் ஒரு மசில் தான். ஒரு மசில் தானே, 24 ஹவர்ஸும் ஒரு வேலை செய்கிற ஒரு மசில் தான் ஹார்ட்டு. அது நின்று போச்சுன்னா எல்லாம் போச்சு இல்லையா? ஸோ அந்த மசில் வேலை செய்யணும்னாலும் கால்சியம் தேவை. அப்போ அது வேலை செய்யலாம் விட்டமின் டி தேவை. ஸோ அப்போ இன்டெரக்டாக கால்சியம் விட்டமின் டி வந்து கார்டியாக் ஃபங்க்ஷனுக்கு முக்கியம். அடுத்தது நர்வ் கண்டக்ஷன். ஒரு வேலை செய்கிறோம், நரம்பு வேலை செய்யுது அப்படின்னா சிக்னல் பாஸ் ஆகணும். ஒரு நரம்புலேருந்து இன்னொரு நரம்புக்கு சிக்னல் பாஸ் ஆகணும்னா கால்சியம் சேனல் ஓப்பன் ஆகணும். அது ஓப்பன் ஆகணும்னா விட்டமின் டி தேவை. ஸோ அப்போ நர்வ் கண்டக்ஷன். நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து மூமெண்ட், அதுக்கு வந்து நர்வ் ஃபங்க்ஷனுக்கு விட்டமின் டி தேவை. அதை தாண்டி இம்யூனிட்டி, நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அதனுடைய ஹெல்த்து, அதனுடைய பெனிஃபிட்டுக்கும் விட்டமின் டிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் நமக்கு நிறைய ஆட்டோமியன் டிஸார்டர்ஸு குறைக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசன்ட் எவிடன்ஸஸ் என்ன சொல்ல வராங்கன்னா விட்டமின் டி வந்து ஆன்டி கார்சினோஜெனிக். ஓகே. ஸோ நிறைய கேன்சர்ஸ் வர்றதை தடுக்குது. ஓகே, சரியா? அதை தாண்டி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது போனு அண்டு கால்சியம் அப்சார்ப்ஷன், அதை தாண்டி மசில்ஸ், கார்டியாக் மசில் ஆக்டிவிட்டி, நர்வ் கண்டக்ஷன், அதுக்கப்புறம் இம்யூனிட்டி ப்ரொடெக்ஷன், கேன்சர் வராமல் தடுக்கிறது. இதை தாண்டி நம்மளோட மெமரி. ஓகே. ஹிப்போ கேம்பஸ்னு ஒரு ஏரியா உண்டு பிரெயினில். ஸோ அங்கே வந்து என்எம்டிஏ ரிசெப்டார்ஸ் அப்படிங்கிறது கால்சியம் சேனலை ஓப்பன் பண்ணும் போது தான் அந்த ஷார்ட் டேர்ம் மெமரி எல்லாம் லாங் டேர்ம் மெமரியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த ரிப்பிட்டேஷனால தான் அது நடக்குது. அது நடக்கணும்னா நமக்கு விட்டமின் டி தேவை. ஸோ மெமரிக்கும் விட்டமின் டி தேவை. ஸோ அதை தாண்டி நமக்கு மூடு. ஒருத்தன் வந்து பார்க்குறதுக்கு சோர்வாகவே இருக்கான், டயர்டாகவே இருக்கான், ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கான் அப்படின்னா அவனுக்கும் விட்டமின் டி குறைபாடு இருக்கும். இது தாண்டி நமக்கு நம்ம கனவுலேயே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு 300 ஜீன்ஸை வந்து விட்டமின் டி தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதனால் விட்டமின் டி வந்து நாட் ஜஸ்ட் ஃபார் போன் ஹெல்த் அண்ட் ஆல்சோ டீத் ஹெல்த், கார்டியாக் ஃபங்க்ஷன், நர்வ் ஃபங்க்ஷன் அண்ட் மெமரி, மூடு, அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான ஜெனட்டிக் கண்ட்ரோலு, ஆட்டோமியூன் டிஸார்டர்ஸ் அவாய்ட் பண்ணுறது, ஆன்டி கார்சினோஜெனிக்னு சொல்லி ஏகப்பட்ட ரோல் இருக்குது. ஸோ இவ்வளோ ரோல் உள்ள ஒரு விட்டமினை நம்ம அலட்சியப்படுத்துகிறோம். எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாப்புலேஷனில் ஆல்மோஸ்ட் 98% பீப்புளுக்கு வந்து விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்க தான் செய்யுது. சரி, ஓகே, இது சன்லைட்டு எனக்கு வந்து ஒர்க் அப்படி இருக்குது சார், என்னால் வந்து 10லேருந்து 3 மணிக்கெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி என்னால் சன்ல அது மாதிரி எக்ஸ்போஸ்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறேன். இல்லை, அந்த மாதிரி அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன்ஸில் சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கலாம். இது பவுடர் ஃபார்ம்லேயும் இருக்குது, டேப்லெட் ஃபார்ம்லேயும் இருக்குது. இது டெய்லியுமே எடுத்துக்கலாம், இல்லை வீக்லி ஒன்ஸே எடுத்துக்கலாம். சரியா? டெய்லி எடுத்துக்கிறவங்க 400 to 800 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸை வந்து ஓரலாக எடுத்துக்கலாம். வீக்லி எடுத்துக்கிறவங்க 60,000 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸாக வந்து வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம். அது பவுடர் ஃபார்ம்லேயும் இருக்குது, இல்லை கேப்சூல் ஃபார்ம்லேயும் இருக்குது, ஜெல் ஃபார்ம்லேயும் இருக்குது. அதை தாண்டி இதை வந்து இன்ஜெக்ஷன்ஸ், ரொம்ப சிவியர் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு 6 lakhs இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் வந்து நம்ம இன்ஜெக்ஷனாக கொடுக்கலாம். ஸோ இதே சமயத்தில் இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்து ஷுட் பி அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் அ ஸ்பெஷலிஸ்ட். ஏன்னா இது அளவுக்கு மிஞ்சினால் அமதம் நஞ்சு இல்லையா? ஸோ அது மாதிரி கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆனாலும் இது வந்து டேஞ்சரஸ் டு ஹெல்த் தான். சரி, இப்போ போனை பற்றி பார்த்தோம். அதில் வந்து நீங்கள் சொன்னீங்க கால்சியம் தேவைன்னு, அதை பற்றி உணவுகளை சொன்னீங்க, விட்டமின் டி பற்றி சொன்னீங்க. ஆனால் இது மட்டும் போதுமா போன் ஃபார்ம் ஆகிறதுக்குன்னா? கிடையாது. ஸோ இதில் வந்து ஹைட்ராக்சிப்ரோலின், ஹைட்ராக்சிலைசின் அப்படிங்கிற இந்த வலைப்பின்னல்கள், மேட்ரிக்ஸ் ஃபார்மேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து விட்டமின் சி தேவை. ஸோ விட்டமின் சி நமக்கு ஆப்வியஸ்லி தெரியும், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். ஸோ லெமன், ஆரஞ்சஸ், அந்த மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் நம்ம அதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கணும். போன் ஹெல்த்துக்கு அதுவும் தேவை. ஃப்ராக்சர் ஹீல் ஆகணும்னா அதுவும் தேவை. அடுத்து விட்டமின் கே. ஸோ அதுவும் தேவை. ஸோ விட்டமின் கே வந்து க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ்,
அண்ட் மீட்டுலையும் கிடைக்கும். அதுவும் ரொம்ப அவசியம். விட்டமின் ஏ தேவை. ஓகே. ஸோ அதுவும் நிறைய வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, கேரட்டு, அது ஐக்கு மட்டும் இல்லை, போனுக்கும் தேவை. அடுத்தது முக்கியமானது அயன், இரும்பு சத்து. முருங்கைக்கீரை, டேட்ஸு இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சாதாரணமாக இருக்கக்கூடியதில் இரும்பு சத்தும் வந்து போன் ஹெல்த்துக்கு தேவை. ஸோ அப்போ போன் நல்லா இருக்கணும் அப்படின்னா இது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன் தேவை. ப்ரோட்டீனும் தேவை. மசிலுக்கு தானே சார் ப்ரோட்டீன் சொல்லுவாங்க? மசில் இல்லை, இதுலேயும் நமக்கு ப்ரோட்டீன் உண்டு. நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஹைட்ராக்சி ப்ரோட்டீன், ஹைட்ராக்சின் இதெல்லாம் ப்ரோட்டீன் லேயர்ஸ் எல்லாம் வலைப்பின்னலாம் ஃபார்ம் ஆகி இந்த மேட்ரிக்ஸ் மேலே போய் தான் இந்த மினரல்ஸ் டெபாசிட் ஆகும். அதாவது கால்சியம், மெக்னீஷியம், ஜிங்கு இதெல்லாம் வந்துட்டு போய் டெபாசிட் ஆகி தான் அந்த ஹார்டன் பார்ட், கொலாஜன் சொல்கிறோம் இல்லையா, அந்த கொலாஜன் இதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு நமக்கு வந்து ப்ரோட்டீனும் தேவை. ஸோ ப்ரோட்டீன் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி நமக்கு வந்து சோயாபீன்ஸ், அதை தாண்டி நான்வெஜ்ஜில் இருக்கும். பட் வெஜிடேரியன் எடுக்கிறவங்க ப்ரோட்டீன் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். ப்ரோட்டீன் வந்து நான் சொன்ன மாதிரி வேர்க்கடலை, தட் ஹேஸ் அ வெரி ஹியூஜ் புவர் மேன்ஸ் மீட்னு சொல்கிறோம் இல்லையா அதை. ஸோ அதில் ரொம்ப ப்ரோட்டீன் இருக்குது. அதை தாண்டி பன்னீர், சீஸ் இந்த மாதிரி வெஜிடபிள் ப்ரோட்டீன்ஸும் நிறைய இருக்குது. இன்ஃபேக்ட் எக்ஸ்ட்ராக்டாக வந்து FDA அப்ரூவ்டாக இருக்கக்கூடிய ப்ரோட்டீனை நீங்கள் பவுடர் ஃபார்மில் வாங்கி சாப்பிட்லாம். பட் நம்ம மசில் மாஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சம் அன்எக்ஸ்பெரிமெண்டட் ப்ரோட்டீன் பவுடர்ஸ் யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதில் கண்டிப்பாக சைட் எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ அப்போ வந்து நமக்கு போன் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கால்சியம், விட்டமின் டி, விட்டமின் கே, விட்டமின் ஏ, விட்டமின் சி, அயன், புரோட்டீன், இது எல்லாமே தேவை. இது எல்லாமே இருந்தாலும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், போன் ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தேவை. ஓகேவா? ஸோ ஹெல்த்தி ஃபுட், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் விட்டமின் சப்ளிமெண்டேஷன், இந்த மூணும் சமமாக இருந்தால் மட்டும்தான், உடல் பருமன் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நம்ம போன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், உறுதியாக இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு லைஃப் லாங்கு இந்த மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் வராமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ முடியும். ஓகே சார். சார் தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு போனோட ஹெல்த்துக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு சாப்பிடணும், அது எந்த ஃபார்மேட்டில் எடுத்துக்கணும், எதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக வந்துட்டு சொன்னீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார்.